3ds Max ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஸ்க்ரீன் இதுதான். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 3ds Max இன்ஸ்டால் பண்ண உடனே வரக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் மூவிஸ், அதாவது 3ds Maxனுடைய பேசிக் டுட்டோரியல் மூவிஸ் அதிலே இருக்கும். அது வந்து 3ds Max ப்ரொடியூசர்ஸ் ஆட்டோடெஸ்க் கம்பெனிக்காரங்களே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேசிக் மூவிஸ், எப்படி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், வியூ போர்ட் நேவிகேஷன் எப்படி, மெட்டீரியல்ஸ் எப்படி, அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த டுட்டோரியலே நம்ம இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றதுனால இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது ஆக்சஸ் தி ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ளே வந்து நிறைய டுட்டோரியல்ஸ், அது ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து நமக்கு வேணுங்கிற இப்போ மேக்ஸை பற்றி நிறைய டவுட்ஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்புறம் வந்து புது புது டுட்டோரியல்ஸ், புது புது டிப்ஸ், புது புது ட்ரிக்ஸ், இது எல்லாமே வந்து இது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் 3ds Max வாங்கி அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இல்லை அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. வித் அந்த சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டோடு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த பேசிக் மூவிஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா இதை எடுத்து விட்டுடலாம். ஷோ திஸ் டயலாக் அட் ஸ்டார்ட் அப், அதாவது வந்து 3ds Max ஸ்டார்ட் ஆகும்போது இந்த விண்டோவை காட்டு அப்படின்றத வந்து எடுத்து விட்டுலாம். அன்செக் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் 3ds Max ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விண்டோ வராது. இன்கேஸ் மறுபடியும் அந்த மூவிஸை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா வந்து ஹெல்ப் மெனுவில் வந்து உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் இருக்குது. வெல்கம் ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். ஸோ நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது தேவையில்லைன்னா நம்ம வேணும்னா அதை வந்து அந்த பேசிக் மூவிஸை நம்ம பார்ப்போம். பட் நமக்கு இந்த டுட்டோரியல் கோர்ஸ்லேயே வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த வெல்கம் ஸ்க்ரீன் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 3ds Maxனுடைய இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே நமக்கு சில சமயம் பயமாக இருக்கும். ஐயோ என்னடா இது, இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக ஏதோ கட்டமாக இருக்குது, என்னவோ மேலே நிறைய இருக்குது, கீழே நிறைய இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி கற்றுக்கிட்டு எப்படி தான் பண்ண போகிறோமோ அப்படின்றது அந்த பயமே தேவையில்லை. ஏன்னா 3ds Max வந்து ரொம்ப ஈஸியான அண்டு ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர். ஈஸி பட் அட்வான்ஸ்டு. இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். 3D ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக், அவ்வளோதான். மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற டூல்ஸ் என்னென்னு நம்ம முதல்ல கற்றுக்கணும். அந்த டூல்ஸை எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக எல்லா விதமான டாஸ்க்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஸ்பியர் க்ரியேட் பண்ணுறேன், வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், ஒரு அருமையான ஒரு 3D பால் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தடில் ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து ஜஸ்ட் ஈஸியான மெத்தடில் வந்து பண்ணுற அளவுக்கு தான் வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம எல்லா டாஸ்கையும், அனிமேஷன் டாஸ்க்ஸையும் ஒரு மூவியில் பார்க்குற மாதிரி, ஹாலிவுட் மூவியில் பார்க்குற மாதிரி, ஒரு கேம் மூவியில் பார்க்குற மாதிரி, கேம்ஸ் விளையாடும்போது வரக்கூடிய இல்லை ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான மாடல்ஸு, அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எளிமையாக வந்து நம்ம செஞ்சு முடிக்கலாம். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இது 4 வியூ போர்ட் அப்படின்வாங்க. வியூ போர்ட்னால் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை பலவிதமான வியூஸில் இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள். இது வந்து டாப் வியூ போர்ட், இது ஃப்ரண்ட் வியூ போர்ட், இது லெஃப்ட் வியூ போர்ட், இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ போர்ட். இதை பற்றி நம்ம வியூ போர்ட்ஸ் அப்படின்ற செஷன்லேயே வந்து தனியாக இன்னும் ரொம்ப நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வியூ போர்ட்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம், இந்த வியூ போர்ட்ஸ் எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது மேலே எல்லா விண்டோஸ்லையும் இருக்கிற மாதிரி வந்து மெனு இருக்குது. இந்த மெனு யூஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும், எல்லா விஷயங்களையும் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெனுவை பற்றி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையும் தனித்தனியாக வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். கிரியேட் மெனுவில் என்ன இருக்கும், இல்லை மாடிஃபயர்ஸில் என்ன இருக்கும், அனிமேஷன் மெனுவில் என்ன இருக்கும், ரெண்டரிங் மெனுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுனா வந்து கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் செஷன்ஸில் வந்து கற்றுக்குவோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் பேனல் இருக்குது. இந்த கமாண்ட் பேனல் தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 95% டைம், அதாவது 95% ஆஃப் தி டைம் நம்ம 3ds Maxல ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த கமாண்ட் பேனலில் தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இதில் தான் வந்து கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அனிமேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது.
ஒரு 3D சீன் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு பாக்ஸ் தேவைன்னா பாக்ஸ், கேரக்டர் தேவைன்னா கேரக்டர், லைட்டுனா லைட்டு, கேமரானா கேமரா, எல்லாமே வந்து இந்த பேனலில் தான் இருக்குது. இந்த பேனலில் அதையும் வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து கிரியேட் பேனல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏரோ மார்க் போட்ட ஐக்கான் இருக்கிறது வந்து கிரியேட் பேனல். அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கான மாடிஃபை பேனல். அடுத்தது ஹைரார்கி பேனல். இந்த ஹைரார்கி வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், ஒரு ட்ரீ மாதிரி எப்படி நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்றத வந்து காட்டக்கூடிய பேனல். மோஷன் பேனல், அனிமேஷனை பற்றி, அனிமேஷன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அதை இன்னும் ஸ்மூத் ஆகிறது எப்படி அப்படின்னு காட்டுறது மோஷன் பேனல். அப்புறமா வந்து டிஸ்பிளே பேனல். இந்த டிஸ்பிளே பேனலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வேணும்னா நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து அன்ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது யூட்டிலிட்டிஸ் பேனல். இந்த மாதிரி வந்து ஒரு 6 விதமான பேனல், கமாண்ட் பேனல்ஸை நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈஸி ஆர்கனைசேஷன் மூலமாக, அதாவது வந்து நமக்கு இந்த 6 பேனல்லையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது அது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரியேட், 2வது மாடிஃபை, 3வது ஹைரார்கி, 4வது மோஷன், 5வது டிஸ்பிளே, 6வது யூட்டிலிட்டிஸ் பேனல். அந்த கிரியேட் பேனலுக்கு கீழே அடுத்தது வந்து ஒரு ட்ரீ. என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸ், ஜாமெட்ரிக்கல் ப்ரிமிட்டிவ்ஸ். ஒரு கியூப் கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்பியர் கிரியேட் பண்ணுறது, ஒரு டியூப் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ப்ரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸில் வரும். அதுக்கடுத்தது ஷேப். நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெறும் ப்ரிமிட்டிவ்ஸ் வச்சு மட்டும் மாடல் பண்ண போகிறது கிடையாது, ஷேப்ஸ் கிரியேட் பண்ணியும் பண்ணுவோம். அது ஷேப்ஸ். அப்புறம் லைட்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஸ்கை வேணும்னா ஸ்கை, அந்த ஸ்கைக்கு உரிய அந்த என்னது க்ளவுட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு அட்மாஸ்பியரிக் அப்பேரட்டஸ் ஹெல்ப்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வாப்ஸ்னால் விண்ட் ப்ளோ ஆச்சுன்னா வந்து எப்படி இருக்கும், என்ன எஃபெக்ட் வரும், அந்த மாதிரி. அப்புறம் டைனமிக் யூட்டிலிட்டிஸு, அது இல்லாமல் வந்து கேரக்டர் அனிமேஷன் பண்ணக்கூடிய பைபெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்த பற்றியும் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் பேனலில் இருக்கக்கூடிய கமாண்ட் பேனல். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் டூல் பேனல். இந்த டூல்ஸ் பேனல் தான் வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதை மேனிப்புலேட் பண்ணுறது, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதோ, இல்லை ரொட்டேட் பண்ணுறதோ, இல்லை வந்து ஸ்கேல் பண்ணுறதோ, அது இல்லாமல் வந்து நமக்கு தேவையான விதத்தில் மாற்றி அமைக்கிறதுக்கு மேலே இருக்கிற இந்த டூல் பேனல் தான் யூஸ் ஆகும். இந்த டூல் பேனலுக்கு இப்போ இருக்கிறது மட்டும்தான் டூல் பேனல் கிடையாது, இது ரோல் ஆகும். ஜஸ்ட்டு அது மேலே வச்சோம்னா இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் வரும். அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னோம்னா இன்னும் நிறைய நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் கடைசி. சில சமயம் வந்து நம்மளுடைய மானிட்டர் ரெசல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இது மொத்தமும் ஒரே இடத்துல அடங்கிடும். மானிட்டர் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த பேனலையும் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில், நம்மளுடைய அனிமேஷனில் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு செஷனில் நம்ம அடுத்து வரப்போகிறோம். ஒவ்வொரு செஷன்லேயும் தனித்தனி செஷன்லேயும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ 3ds Max நம்ம டோட்டலாக இந்த கோர்ஸை முடிக்கும் போது வந்து 3ds Maxல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் மாடலிங் ரொம்ப டீட்டெயில்டாக, அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள் மாடலிங் அதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்புறம் கேரக்டர் ரிக்கிங் எப்படி, அனிமேஷன் எப்படி, கேரக்டர் அனிமேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். 3D அனிமேஷன் வேர்ல்ட்லேயே வந்து இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குளோபை சுற்ற விட்டுடலாம், ஒரு ஸ்பேஸ் பண்ணிடலாம், ஒரு காரை கூட வந்து ஓட விட்டுடலாம், பஸ்ஸை ஓட விடலாம். பட் கேரக்டர் அனிமேஷன் அப்படின்ற கான்செப்ட் தான் இன்றைக்கி டிமாண்டு ஜாஸ்தியான ஒரு விஷயம். அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டியூட்டோரியல் கிட்ஸ் வந்து விர்ச்சுவல் டியூட்டர்ஸ் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. அது மூலமாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து 3ds Maxல நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம அடுத்த செஷனுக்கு போவோம்.